ஹாய் ஹலோ வணக்கம். இட்ஸ் சாட்டர்டே மினி விலாக். சாட்டர்டே அம்மா வீட்டிலேருந்து தான் எடுத்தேன். இன்றைக்கி காலையில் ஒரு 8:30க்கு தான் எழுந்திரிச்சேன். ரொம்ப நேரம் கழிச்சு தான் எழுந்திரிப்பேன் அம்மா வீட்டுக்கு வந்தால். ஸோ காலையில் எழுந்திரிச்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டிலேருந்து நான் துணி துவைக்கிறதுக்கே கொண்டு வந்துட்டேன். ஏன்னா கொஞ்சம் சில ட்ரெஸ் வந்துட்டு என்னால் வாஷிங் மிஷினில் போட முடியாது. ஸோ அந்த ட்ரெஸ் மட்டும் இங்கே எடுத்துகிட்டு வந்து வாஷ் பண்ணி நான் எடுத்துகிட்டு போய்ப்பேன். காலைல இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு 11 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி கொஞ்சம் நேரத்துலேயே பூ பறிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாதி முல்லைப்பூவும் கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் பறித்து வச்சிட்டேன். எங்கள் அண்ணன் நெட்டை வச்சுட்டு போன இந்த ட்ராகன் செடி இப்போ தான் கொஞ்சம் நல்லா வளர ஸ்டார்ட் பண்ணியிருக்குது. எங்கள் பாப்பா எனக்கு பூ பறிக்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணா. அப்புறம் பூவெல்லாம் பறித்து வச்சுட்டு துணியெல்லாம் காஞ்சிருச்சு. ஸோ காஞ்சதெல்லாம் எடுத்து மடித்து வச்சாச்சு. ஈவினிங் போல் அக்கா வெளியிலலாம் வலிச்சு விட்டாங்க நாளைக்கு ஆடி நோம்பி அப்படிங்கிறங்காட்டி. பட் எப்போ நம்ம ஊரில் வலிச்சு விட்டாலும் கண்டிப்பாக ஒரு சொட்டு மழையாவது வந்தே ஆகும். இல்லைன்னா அந்த வலிச்சதுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் எப்போ சாணி போட்டு வலிச்சாலுமே இந்த மழைங்கிற ஒன்று கண்டிப்பாக வந்துடும். எனக்கு தெரிஞ்ச மழையே இல்லைன்னு எங்கிற கிராமத்தில் இருக்கிறவங்களாம் வீட்டில் எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் வலிச்சு பாருங்கள், கண்டிப்பாக மழையே வந்துடும் நினைக்கிறேன். ஸோ ஈவினிங் போல் வீடெல்லாம் அவங்க சாணிலாம் போட்டு தொடச்சிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டு சும்மா வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு என்னோடய வேலைகள் உள்ளே இருக்க வேலைகள் எல்லாமே நான் பார்த்துட்டேன். வீட்டுக்குள்ளே வீடு கூட்டுறது துடைக்கிறது எல்லாமே நான் பார்த்துட்டேன். அக்கா வெளியில் இருக்கிற வேலையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஸோ ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் 2 மரவள்ளி கிழங்கு இருந்துச்சு. இது இந்த ஊரில் குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க. உங்கள் ஊரில் எப்படி சொல்லுவாங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குச்சி கிழங்கு 2 இருந்துச்சு. ஸோ அதையும் போட்டு வேக வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்ருந்தேன். குச்சி கிழங்கு வேக வச்சு அதை தாளித்து சாப்பிடும்போது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் பாப்பாவுக்கு தாளிக்காமல் காரம் இல்லாமல் அவளுக்கு மட்டும் ஃபஸ்ட்டே எடுத்து கொடுத்துட்டேன். அவளுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சித்தி அப்படின்னு சொல்லி சொன்னால். அவள் சாப்பிடுவான் பாருங்கள், நீங்களே கேளுங்க. பாப்பாவுக்கும் எனக்கு எப்போ நான் இங்கே வந்தேனாலும் வெளியில் வந்து ஏதாச்சும் மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நாங்களும் செஞ்சு வெளியிலே வந்து உட்காந்து சாப்பிட்டோம். மேடம்க்கு அப்பப்போ கொஞ்சம் லவ் அதிகமாகிடும். ஸோ அப்பப்போ எங்களுக்கு மட்டும் ஊட்டி விட்டுருவா. ஃபைனலாக ஒரு குத்து சாங் போட்டு ஒரே டான்ஸு தான் அவளுக்கு. நான் அப்படியே சொன்ன மாதிரி மழையும் வந்தாச்சு. நீங்களும் வலிச்சிங்கன்னா மழை வரணும், மறக்காமல் கமெண்ட்